உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலி கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் ட்ரேடிங் கத்துக்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதெல்லாம் சுத்த கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டிங் கத்துக்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதெல்லாம் பணக்காரங்க செய்ய வேண்டிய மேட்ரு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து டிமோட்டிவேட் பண்றாங்க. எல்லாத்தையுமே நீங்க கத்துக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு பிகினருக்கு வர ஃபர்ஸ்ட் டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட், ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? ட்ரேடிங், இன்வெஸ்ட்மென்ட் இது எல்லாத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்றது தான் வந்துட்டு மிகப்பெரிய டவுட்டா இருக்கும். இந்த வீடியோவோட கடைசியில உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த 3த்துக்கான டிஃபரன்ஸ் என்ன? என் பேர் அனந்த் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க ஷோ ஏ ஏ பி பி சி சி இங்க நம்ம தினந்தோறும் பயன்படுத்துற பொருட்களை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தர கம்பெனிஸை தான் இங்க ஸ்டாக்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம இந்த இடத்துல வாங்கிக்க முடியும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். எக்ஸாம்பிளுக்கு இந்த சன்ரைஸ் காஃபி யூஸ் பண்றீங்கன்னா அந்த சன்ரைஸை ப்ரொடியூஸ் பண்றது நெஸ்லே அப்படின்ற கம்பெனி. அந்த கம்பெனியோட ஸ்டாக் இங்க அவைலபிளா இருக்கும். ஸ்டாக்ல இருந்து நம்ம ஒரு ஷேரா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஒருத்தர் கால் பண்றோம் அப்படின்னா அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றது பாத்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ அண்ட் வோடாஃபோன். இந்த 3 கம்பெனியோடைய ஸ்டாக்கும் இங்கே அவைலபிளாக இருக்கும். அந்த ஸ்டாக்கோடைய ஷேர்ஸும் நம்மளால வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட். சடனாக உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஸ்டாக்குக்கும் ஷேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பயன்படுத்தி எப்படி பணம் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 வகை இருக்குது. ஒன்று ட்ரேடிங் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா த்ரூ ஒரு டிமாட் அக்கௌண்ட் மூலமாக வந்து நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். டிமாட் அக்கௌண்ட் யார் உங்களுக்கு தருவாங்க அப்படின்னா ஒரு புரோக்கர்ன்றவர் தருவார். புரோக்கர்ன்றவர் உங்களுக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் மிடில் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அதை வந்துட்டு அங்கே ஒரு சிக்னல் கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஸ்டாக் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்ம எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு மணி சேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டிமாட் அக்கௌண்ட் அப்படின்றதுல வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஃபேவரட்டான டாபிக் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்னா என்ன? ஒரு ஸ்டாக் இல்லைனா ஒரு இண்டெக்ஸை டெக்னிக்கல் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஒரு பெட் பிளேஸ் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ மூவ் ஆச்சுன்னா நீங்கள் மணி மேக் பண்ணுவீங்க. உங்களுக்கு அகைன்ஸ்டாக அது மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மணியை நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் யாராவது ட்ரேடிங் கேம்பிளிங்னு சொன்னாங்கன்னா செபி இஸ் லைக் அ கவர்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா? செபியோட நாலேஜ் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ட்ரேடிங் இஸ் அப்ரூவ்ட் பை செபி. ட்ரேடிங்கில் பேஷனேட்டாக இருக்கீங்க அண்ட் ட்ரேடிங்கை நீங்கள் கற்றுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துக்கலாம். வெப்சைட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேயும் வந்து ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டிங், ஒரு பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஃபண்டிங் பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய கை காசை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான க்ரோயிங் பொட்டன்ஷியல் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. இன்னும் நல்ல ஃபியூச்சரில் பெருசாக வந்துட்டு அந்த கம்பெனி க்ரோ ஆகும். ஸோ அதனால அந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுடைய காசை நீங்கள் போடுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க. நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கினா நம்ம பில் கேட்போம்ல, அதே மாதிரி நீங்கள் ஃபண்டிங் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் வந்துட்டு அந்த கம்பெனியோடைய ஓனர்ஷிப் உங்களுக்கு கொடுப்பாங்க ஷேர்ஸ் என்ற நேமில். ஓகேங்களா? அந்த ஷேர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தெரிய வரும்னா இந்த கம்பெனி நீங்கள் எப்போ வாங்கினீங்க, எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, எத்தனை ஷேர்ஸ் வந்துட்டு அந்த கம்பெனியோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க உங்கள் கையில் அப்படின்றது இந்த ஷேர்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஃபியூச்சரில் அந்த கம்பெனி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா க்ரோ ஆச்சுன்னா அந்த ஷேர்ஸை நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த ஃபண்டுக்கான ரிட்டர்ன்ஸையும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்குவீங்க. இது ஒரு டைப். இன்னொன்று, இன்கேஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் அதே ஷேர்ஸை நீங்கள் அந்த கம்பெனி கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் லாஸ் ஆனது போதும், என்னோட காசை நீ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க. இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ப்ராஃபிட்டும் பண்ணலாம், லாஸும் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்வெஸ்டிங். ஸோ இதுதான் கதை சுருக்கம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது 2 பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஈஸியாகவும் புரியுற மாதிரியும் இருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் மை சைட். சேஃப் ட்ரீட்.